ஐயோ. வணக்கம், என் பேர் மணிமாறன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாலண்டியர் சோசியல் ஒர்க்கராக இருக்கிறேன். கடந்த 16 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ரோட்டு வார இருக்கிற தோல்நோய் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டு தேடி சென்று தொண்டாற்றிருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆதரவற்ற 16 ஆண்டுகள் இறந்தவங்க 1108 பேர் நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஒரு 2 அடியார்களுக்கும் ஒரு முதியோர்களுக்கும் நான் இன்றைக்கி நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா இறந்து ஒரு 20-25 நாளுக்கு மேலே ஆகுது. அவங்க உறவினர் யாரும் வரல. அவங்க முறையான தேடி பார்த்தோம், கிடைக்காத காரணத்தால் அவங்க முறைப்படி பர்மிஷன் வாங்கி இவங்கள இன்றைக்கி நல்லடக்கம் செஞ்சுருக்கோம். மெயினாக இந்த மாதிரி பெற்ற தாய் தந்தி ரோட்டில் விட்டுட்டு அவங்க தேவையான அடிப்படை உதவி செய்யலைன்னா அது மகன் அனைவருக்கும் பாவம் வராது, தோஷம் தான் வரும். ஏன்னா ஒரு தாய் தந்திக்கு செய்ய வேண்டிய கடமை முடியுமா செய்யலைன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு காலங்காலம் தோஷமாக ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கடமையாக இது எடுத்து செய்யணும். அதே போல் ரோட்டில் யார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் எனக்கு தகவல் தெரிவித்து அவங்கள நான் உதவி செய்ய ரெடியாக இருக்கேன். நான் இது என் கடமையாக டியூட்டியாக செய்கிறேன். எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கொரோனா பேஷண்ட் அவங்கள தூக்கி போட்டு அவங்கள இது பண்ணும்போது இதில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்குது. என்னென்னா அவங்களும் ஒரு மனுஷன் தான். மனிதனாக மதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு மனிதன் மதிக்கும்போது தான் அது ஆன்மா சந்தோஷமாக போகும். அந்த உடலுக்கு தான் அந்த நோயை அவசியம், அந்த ஆன்மாவுக்கு அந்த நோய் இல்லை. கடைசி அந்த உயிர் இறந்தோடனே அந்த ஆன்மா என்ன சந்தோஷப்படணும், நம்முடைய இறுதி சடங்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகும். அந்த இறுதி சடங்கு தான் அதுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கும். பிறப்பு இறப்புன்றது இறைவனுடைய நீதி. அது முறையாக செய்யும்போது தான் அந்த ஆன்மா இது விட்டு போகும். நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி தூக்கிப்படாதுங்க. அதே போல் ஆதரவற்ற நிலையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா சப்போஸ் அவங்கள நல்லடக்கம் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். தமிழகம் முழுவதும் என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு இது ஒரு மகனாக இருந்து என் டியூட்டி, என் கடமையை நான் செய்கிறதுக்கு இறைவன்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் ஒரு பணிவான திருப்பாதம் கோரிக்கை வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதை செய்ய நான் முன் வர ரெடியாக இருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா யார் பாதிக்கப்பட்டால் எனக்கு தகவல் தெரிவிங்க. என்னுடைய நம்பரும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். 9944818831. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க திருப்பாதம் வணங்கி